ஸோ இந்த நாளையும் இந்த நாளுக்கான ஆற்றலையும் வழங்கிய ஏக இறைவனாகிய இந்த வானத்தையும் பூமியையும் நம் அனைவரையும் படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் எல்லா நன்றியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து பிரைடெக்கில் முடித்த எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரு சின்ன ப்ரோக்ராம் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ். நம்ம பிரைடெக் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு வந்து 24 ஆண்டுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இதில் டீச்சர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஒரு 12 இயர்ஸாக வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, சிலர் வந்து ப்ளே ஸ்கூல் வச்சு கூட நடத்திட்டுருக்காங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் முடிச்சிட்டோம், சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம், இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இன்ஸ்டியூட் பற்றி கண்டிப்பாக நாங்கள் வெளியில் சொல்லுவோம். இங்கே நாங்கள் கற்றுக்கிட்டதை கண்டிப்பாக நல்ல முறையில் நாங்கள் செயல்படுத்துவோம். இப்போ மாண்டசரி பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கிற டீச்சிங் மெத்தடை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது வந்து எப்படின்னா நம்ம குழந்தைங்களோட ஜெல் ஆகணும், ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது தான். நான் லேர்ன் பண்ண வரைக்கும் இது வந்து ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது தான். நம்ம எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆக்டிவிட்டி பேஸ்லேயும் சரி, க்ரியேட்டிவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, பசங்க இன்னும் வந்து அதிகமாக கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த டைம்னா இந்த டைமுக்கு தான் நீங்கள் வரணும். ஆனால் மேம் பொறுத்த வரைக்கும் எப்போ நாங்கள் வந்து கால் பண்ணி எங்களுக்கு இது சரியா இல்லை மேம், எங்களால் இந்த டைமுக்கு வர முடியாது அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக எங்களுக்கு ஓகே இப்போ உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ வாங்க, அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல மென்டராகவும் இருந்திருக்கிறாங்க. எந்த டைமில் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து ஒரு ரெகக்னைஸ்டு மாண்டசரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பை ப்ராடக்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதோட இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவே இருக்குது. இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போய் அந்த ஒர்க் பண்ணும்போது அது ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி நான் டைலரிங் பண்ணியிருந்தா இருக்கேன், ஆனால் அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி, நம்மளும் கற்றுக்கணும், வெளியில் போய் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணேன். இது ஃபஸ்ட்டு பண்ணி முடிக்க முடியுமா, நானும் நிறைய பேர் யோசிச்சுருக்கிறேன் உங்களை மாதிரி. ஆனால் முடியுன்னு ஃபஸ்ட்டு நம்ம படித்து முடிச்சுட்டு விட்டு டச் இல்லை. இப்போ மறுபடியும் அதை வந்து ரீஓப்பன் பண்ண ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஃபீல் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். அந்த ஃபீல் வந்து ரொம்ப விஷயத்துக்கு அப்புறம் அது கிடைக்காது. அது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினால தான் அது கிடைக்கும். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயத்த தெரிஞ்சிக்கணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் மேம். தேங்க்யூ. மேடமுடைய பேர் பார்த்திங்கன்னா மோகனாம்பாள். இவங்க வந்து பிஏ பிஎட் இங்கிலீஷ் முடிச்சுட்டு டிடிஎட். இவங்க வந்து தஞ்சாவூரில், பெங்களூரில் இந்த மாதிரி படிச்சிருக்காங்க. இவங்களுடைய சமூக பணி வந்து பாண்டிச்சேரியில் அப்படின்னு இறைவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இவங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து டீச்சிங் ஃபீல்டில் எடுத்துகிட்டு 30 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுடைய நிறுவனர் பிரைடெக் நிறுவனர் வந்து ஒரு மொமெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை பேச அன்போடு அழைக்கின்றேன். நான் ஒரு சாதாரண ஆசிரியர் தான், ஆனால் விரும்பி எடுத்துக்கிட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஆசிரியர் பணிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு, நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கடை கூட கிடையாது, ரொம்ப குக்கிராமம். ஒரு சின்ன தீப்பெட்டி வாங்க கூட பக்கத்து ஊருக்கு போகணும். ஏன்னா ஒரு ஆசிரியர் ஆகணுன்ற ஒரு எனக்கு உதாரணம் என்னுடைய ஆசிரியர் தான். ஆஞ்சலா மேரின்னு ஒரு டீச்சர். அவங்க ரொம்ப அருமையாக மாணவர்களை வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படித்தேன். அது அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் குழந்தைங்க இப்போ சொன்னீங்கல்ல மேடம் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய எப்படியாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. இதெல்லாம் சண்டைகளும் நம்ம குழந்தைங்க வந்து இதை தான் எதிர்பார்ப்பாங்க, கேட்கணும். அப்போ நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை. சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் குழந்தைங்க சொல்ல வர்ற கருத்துக்களை என்ன சொன்னாலும் கேளுங்க, காது கொடுத்து நிறைய கேளுங்க, அவங்கள பேச விட்டு பாருங்கள். அவங்களுடைய மேடம் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் சம்மந்தமாக அவங்க தாய் வந்து அவங்கள அனுப்பி வைப்பாங்க. இளம் தளிர்கள், அதுவும் மாண்டசரிங்கிறது குழந்தை பிறந்து ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே நம்மக்கிட்ட வரப்போகிறாங்க. அந்த உலகமே, அந்த குழந்தைங்களுக்கு உலகமே நாம் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதிக நேரம் நம்மக்கிட்ட தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுடைய எந்த குழந்தையாக இருந்தாலும் பேச விட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சொல்லுவாங்க, உண்மையை பேசுவாங்க. நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதுங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் கொட்டுவாங்க நம்மக்கிட்ட. நீங்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தால். அப்படி நம்ம தயாராக இல்லைன்னா அவங்க மனசுக்குள்ளே வச்சு அந்த குழந்தைங்க தான் பின்தங்கி இருப்பாங்க வகுப்பறையில். பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம். அதனால் நல்லா செயல்படுங்க.
நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதை ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சோம்னா அதில் வந்துட்டு நிறைய பலன் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் ஒரு ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் கையால், அதுவும் நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியர் கையால் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணமாக இருந்தது. சரி, அதனால் நம்ம கூப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா மேடம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த யூத்தை வந்து உருவாக்குற இடத்துல வந்து ஆசிரியர்கள் தான் முக்கியமான பணியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்னது, என்னிடத்தில் 100 இளைஞர்களை, ஒழுக்கமுள்ள இளைஞர்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த நாட்டுடைய தலைவிதியை மாற்றிக்கிறேன், இந்த நாடை வந்து முன்னேற்றம் உள்ள நாடாக மாற்றுறேன் அப்படின்னு ஒரு மீடியாவிலேருந்து பார்த்து அந்த வன்முறையாளர்களாக மாறுறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் காட்டுது. இப்போ ஒழுக்கம் இல்லாத விஷயத்த காட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதை பார்த்து அப்படி தான் நம்மளும் பிஹேவ் பண்ண பிள்ளைக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இருக்க அந்த சேலஞ்சஸ் வந்து யூத்தை வந்து நம்ம எப்படி ஒழுங்குபடுத்தணுன்ற அந்த சேலஞ்சஸ்ஸு, சோஷியல் மீடியா, இந்த டெக்னாலஜி, இதை பற்றியான அப்டேஷன் வந்து ஆசிரியர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இல்லைங்களா, இன்றைக்கி போதைப் பொருள் கலாச்சாரம், இன்றைக்கி வந்து அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸு, இதெல்லாம் நிறைய இருக்குது. காலையில் என்ன நடக்குதோ அதுலேருந்து ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன வீடியோ கிடைக்குதோ எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த அட்ராக்ஷன் வந்து என் பக்கம் திரும்பணும்னு நினைக்கிறாங்க. அப்போது மேடம் சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறத முதல்ல லிசன் பண்ணுங்க. அவங்க சொல்கிறத நம்ம லிசன் பண்ணாதான் நம்ம சொல்கிறத அவங்க லிசன் பண்ணுவாங்க. அப்போ அதிகமாக அவங்ககிட்ட வந்து என்ன செய்யணும், அவங்கள பேச விடும்போது தான் அது வந்து கிடைக்கும். புரியுதுங்களா, அந்த சொல்யூஷன் அப்போ தான் வரும். அப்போது நாலேஜ் அப்டேஷன்றது ஒரு ஆசிரியர்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை பண்ணணும். அதேமாதிரி இன்றைக்கிற யூத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எய்மே இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த படிப்பு கிடைச்சாலும் படிக்கிறது, சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடும், உடனே பணக்காரன் ஆகிடும், அப்படிப்பட்ட படிப்பாக இருந்தால் சொல்லுங்கன்றது. அதேமாரி இன்றைக்கி வந்து நீட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, டாக்டராக படிக்கிறது மட்டும்தான் நல்ல படிப்பு, மற்ற படிப்புலாம் நல்ல படிப்பு இல்லைன்ற அந்த கட்டமைப்பு வந்து அந்த பொது புத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றணும். அது வந்து ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. சிறந்த மாணவர்களை உருவாக்குறதே அந்த ஆசிரியர்கள் தான்.